கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நான் உங்களோடு பேச விரும்புகிறது என்னவென்றால், எப்படி நாம் விழித்திருந்து ஜெபிக்கலாம். இந்த நாளில் அநேகருக்கு ஆசை இருக்கிறது. யாருக்காவது ஜெபிக்கக்கூடாதுன்ற ஆசை இருக்குமா? இருக்காது. ஏன் தெரியுமா? ஜெபித்தாதான் இயேசு என்ன செய்வார்? ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே யாருக்குமே ஜெபிக்க வேண்டாங்கிற ஆசை இருக்காது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு நிமிஷமாவது ஜெபிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் பிசாசானவன் நம்மளை என்ன செய்ய மாட்டான்? ஜெபிக்க விட மாட்டான். நமக்கு ஆசை இருக்கும். நிறைய பேர் பாருங்கள், அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கும். அதனால் அதிகாலையில் எழும்புவாங்க. எழும்பி ஜோமனை உட்காருவாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. ஜெபத்தில் என்ன செஞ்சிடுவாங்க? தூங்கிடுவாங்க. அதுக்கு பிறகு ஐயோ நான் ஜெபிக்கலையே நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சில நேரத்தில் முன்னாடி நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஜெபிக்கும் பொழுது தூக்கம் வந்துட்டுனா, ஐயோ என்னால் ஜெபிக்க முடியலையே இன்றைக்கி அப்படின்னு நானும் எப்போமாவது ஒருக்கா ஃபீல் பண்ணுவேன். அப்போது தான் ஆண்டு சில காரியங்கள் எனக்கு என்ன செஞ்சார்? அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபித்தால் தூக்கம் வராது, அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் நமக்கு என்ன செய்யாது? தூக்கம் வராது. சரியா? அதை தான் நான் உங்கள் மத்தியில் என்ன செய்ய போகிறேன்? ஏசு எனக்கு சொல்லி கொடுத்த சில பாயிண்ட்ஸ் தான். அதை நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? சொல்லித்தரப்போகிறேன். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். பிரியமானவர்களே, ஆவி எனது உற்சாகம் உள்ளது. நம்முடைய ஆவி உற்சாகம் இருக்கிறபடினால தான் நம்ம அதிகாலை எழும்புதோம். ஆனால் மாம்சம் நம்மளை சோறு கொடுப்படுத்தப்படுகிறனால நம்மளால என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியலை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுதாரு, 1 மணி நேரம் என்ன செய்யணும்? நம்ம டெய்லி விழித்திருந்து ஜெபிக்கணும். அது எப்படி ஜெபிக்கணுமா? தூங்கிட்டு இல்லை, விழித்திருந்து ஜெபிக்கணும். நீ காலையில் கட்டாயம் 1 மணி நேரம் எப்படி ஜெபிக்கணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். 1 மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது தான் அந்த நாளில் உள்ள பிரச்சனைகள், அந்த நாளில் உள்ள கஷ்டங்கள், அந்த நாளில் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் உங்களால் என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற முடியும். நீங்கள் ஜெபிக்காத பட்சத்தில் அந்த நாளில் வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்களில் நீங்கள் ஜெயம் பெற முடியாது. ஏன் தெரியுமா? இரவு நேரத்தில் பிசாசு அவன் கலைகள் என்ன செய்வான்? விதைக்கிறதுக்கு வந்திருப்பான். அப்போ நம்ம காலையில் முழிச்சு நல்லா ஜெபித்து போகும்போது அந்த கலைகள்ல என்னது? அறுக்கப்பட்டு விடும். ஒரு ஆசீர்வாதம் நமக்கு என்னது? கிடைக்கும். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து கட்டாயமாக அதிகாலையில் ஜெபிக்கணும். அப்போ நான் எப்படி ஜெபிக்கலாம்? முதலாவது நான் சொல்கிறது என்ன தெரியுமா? சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, வாயை விரிவாய் தீர. ஆமென். நம்ம எப்படி ஜெபிக்கணும்? முதலாவது நம்ம வாய் திறந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதிகாலையில் நீங்கள் எழும்பின உடனே முதல்ல என்ன செய்யுங்க? ஜெபத்தில் உட்காந்துடாதுங்க. ஜெபத்தில் உட்காந்தாலே உங்களுக்கு என்ன செய்யும்? முதல்ல நிறைய பேர் பெட்லேயே உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எழும்பின உடனே பெட்லேயே உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். அது சோத்தில் சாஞ்சிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே என்ன செஞ்சிடும்? தூக்கம் வந்துடும். அப்படியே தூங்கிடுவேன். இல்லைன்னா சில பேர் கமுந்து கடந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியே கமுந்து கடந்து ஜெபம் பண்ணி அப்படியே தூங்கிடுவாங்க. இதெல்லாம் செய்யாதுங்க. ஃபஸ்ட்டு என்ன திரும்ப செய்யணும்? நீங்கள் முதல்ல போய் நல்லா ப்ரஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ். இப்போ ஒரு நபரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு 4 மணிக்கு ஒருத்தவங்க டைம் கொடுக்குங்க சந்திக்க. அவங்க சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்வீங்க? ப்ரஷ் பண்ணுவீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க, தலை செய்வீங்க, ஒரு ரெடி ஆகிட்டு தான் என்ன செய்வீங்க? போவீங்க. அப்புறம் 4 மணிக்கு நீங்கள் இயேசுவை சந்திக்க போகிறீங்க, இல்லைன்னா 5 மணிக்கு நீங்கள் இயேசுவை சந்திக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். எழும்பின உடனே ப்ரஷ் பண்ணணும், ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நம்ம ஸ்திரீகளாக இருந்தால் நம்ம தலையில் நெற்று எடுத்துக்கணும். எழுந்து லைட் ஆன் பண்ணணும். அதனால் பொதுவாக எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிற இடத்துல போய் லைட் ஆன் பண்ணி நான் ஜோபிக்க போகிறேன்ட்டு இருக்காருங்க. ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த இடத்துல என்ன செய்யுங்க? லைட் ஆன் பண்ணிடுங்க. லைட்டு இருட்டாக இருந்தாலும் நமக்கு தூக்கம் வந்துடும். லைட் ஆன் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு முழங்கால் போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். 1 மணி நேரம் நல்லா செய்யுங்க. நாங்கள் காலையில் ஒரு 2.5 மணி நேரம் ஜோம் பண்ணுறதுனால 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், 1.5 மணி நேரம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் பண்ணுவோம்.
ஒவ்வொரு காரியங்களுக்காக அதிகாலையில். ஆனால் நீங்கள் வந்து 1 மணி நேரம் தான் ஜெபிக்கிங்கன்னா 1/2 மணி நேரம் நல்லா ப்ரைஸ் பண்ணுங்கள். ஒரு 2 பாட்டு பாடுங்க, நல்லா வாய்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணுங்க. ஒரு 1/2 hour நல்லா ஆவியில் நிரம்பி நல்லா ப்ரைஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 1/2 மணி நேரம் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆவியான உணர்த்த ஒவ்வொரு காரியங்களுக்காக அந்த நாளில் நடக்கிற காரியங்களுக்காகவே விசேஷமாக ஆவியான உணர்த்துவார். அதற்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க. விசேஷமாக உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எந்த ஆவியாக இருந்தாலும் அதை கட்டி ஜோம் பண்ணுங்க. ஒரு சிஸ்டர் இப்படி ஒரு காரியம் சொன்னாங்க. அவன் காலையில் முழிச்சு வெளியே போனாலும் பிரச்சனையாக இருக்குமா. அப்போ அவங்களுக்கு சமாதானமே இருக்காதான். காலையில் முடிச்சு வெளியே போனாலே பிரச்சனையாக இருக்கு, சமாதானமே இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டான். இப்போது அந்த சிஸ்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கணும்னு ஏசப்பா சொன்னாரா, அவங்க நல்லவங்க தான், அந்த பிரச்சனையை உண்டாக்குற அந்த பிசாசை கட்டி ஜோமன்னு காலையில் அது பிரச்சனையே வராது. அதன் பிறகு அந்த சிஸ்டர் காலையில் விழித்து பிரச்சனையை கொண்டு வர பிசாசை கட்டி கட்டி ஜோம் பண்ண ஆரம்பித்தார்களாம். ஜோம் பண்ண பிறகு அதன் பிறகு பிரச்சனையே இல்லாமல் இருந்ததாம். ஆகவே அந்த தினத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை கட்டி கட்டி ஜோம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற பிசாசு, உங்கள் கண்ணோடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற பிசாசு, உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்கிற பிசாசு, உங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் கிரியை செய்கிற ஒவ்வொரு பிசாசு கட்டி கட்டி ஜோம் பண்ணுங்க. ஆண்டு அந்த நாளில் எந்த ஒரு பிசாசுக்குடைய கிரியைகள் உங்களை தொடாதபடிக்கு என்ன செய்வார், பாதுகாப்பார். அப்போ தான் நீங்கள் 1 மணி நேரம் நினைச்ச முடியும், விழித்திருந்து ஜெபிக்க முடியும். உங்களுக்கு டைம் போகிறது என்ன செய்யாது தெரியாது. ஏதோ ஜெபிக்கணும், கடமைக்காக ஜெபிக்கிறதும் இருக்குது. ஜெபிக்கணும், ஒரு உற்சாகத்தோடு கூட ஜெபிக்க, அந்த உற்சாகம் நம்மளுடைய இருதயத்தில் இருந்தாலே போதும். ஆண்டு கட்டாயமாக நம்மளை விழித்திருந்து ஜெபிக்க வைப்பார். ஆமென். 1 மணி நேரம் காலையில் என்ன செய்யணும், விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம இயேசுவை சந்திக்க போகிற ஒரு ப்ரிப்பரோடு கூட இருக்கணும். லைட்டை ஆன் பண்ணி நல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் ஸ்தோத்திர பலிகளை விண்ணப்பத்தோடு கூட இயேசுகிட்ட சொல்லுங்கள். அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதிகாலையில் என்னை தேடிகள் கண்டடைவார்கள். ஆண்டவரை நீங்கள் கண்டடைய முடியும். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிப்பவரை பரலோக தேவனே, ஏசப்பா நம்முடைய பிள்ளைங்களுக்கு விழித்திருந்து ஜெபிக்க விருப்பம் தகப்பனே. அதிகாலையில் ஜெபிக்க விருப்பம், ஆனால் அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுறாங்க. தூக்கத்தை கொண்டு ஒரு பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக, கன நித்திரையை கொண்டு வருகிற பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. விழித்திருந்து ஜெபிக்க உதவி செய்வீராக. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க உதவி செய்வாயராக. வாய்களை திறந்து உற்சாகமாக ஜெபிக்க உதவி செய்வீராக. இது அப்படியே செய்ய போயிடப்படியா சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.